This sermon, Does God Ever Change His Mind About His Word, was delivered on Sunday evening, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் Does God ever change his mind about his word? தேவன் தமது வார்த்தையை குறித்த தமது சிந்தனையை எப்போதாவது மாற்றுகிறாரா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Let us bow our heads. Dear Lord Jesus, we are assembled again in your name with great expectation for the outpouring of the quickening power of God. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையின் பொழிவிற்காக மிகுந்த எதிர்பார்ப்போடு To bring us into recognition of our position and place and our responsibilities as being a called people, separated from the world, dedicated to God. எங்களுடைய ஸ்தானத்தின் அதிகாரத்தையும் நிலைமையையும் மற்றும் எங்களுடைய பொறுப்புகளையும் எங்களுக்கு கொண்டு வரும்படிக்கு அழைக்கப்பட்ட ஜனங்களாக உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட நாங்கள் மீண்டும் உம்முடைய நாமத்தில் கூடியிருக்கிறோம். Grant, Lord, tonight that the blessings of God will guide us and direct us in the things we do or say, that it might bring honor and glory to your name. Amen. கர்த்தாவே, இன்றிரவு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை வழிநடத்தி நாங்கள் செய்கிற அல்லது கூறுகிற காரியங்களில் எங்களை வழிநடத்த அது உம்முடைய நாமத்திற்கு கனத்தையும் மகிமையையும் கொண்டு வருவதாக. ஆமென். I'm happy to be back in the church tonight and to be with you, dear people. And I know it's warm, but I just called my wife. I think it's 90 something there, 95 or 96 or something. இன்றிரவு மீண்டும் சபையில் இருப்பதற்கும் மற்றும் அருமையான ஜனங்களாகிய உங்களோடு இருப்பதற்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உஷ்ணமாக இருப்பதை நான் அறிவேன். ஆனால் நான் என் மனைவியை தொலைபேசியில் அழைத்தேன். அங்கே 95 அல்லது 96 அல்லது அதற்கு மேலே வெப்பம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And it's quite a bit warmer than it is here. So I'm getting used to the warm weather now. So, but I'm so glad to be here at the tabernacle at this wonderful Easter time. இங்குள்ளதை காட்டிலும் சற்று உஷ்ணமாய் உள்ளது. எனவே நான் இப்பொழுது உஷ்ணமான காலநிலைக்கு பழகிக் கொண்டிருக்கிறேன். எனவே ஆனால் இந்த அற்புதமான ஈஸ்டர் நேரத்தில் இங்கே கூடாரத்தில் இருப்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And I can't say it, I'll apologize for that long message this morning, but I didn't want to wear out your patience and then come at it again tonight. இந்த காலையில் அந்த நீண்ட செய்திக்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்னால் கூற முடியாது. ஆனால் நான் அது உங்களுடைய பொறுமையை இழக்க வைத்து அதன் பின்னர் இன்றிரவு மீண்டும் வரவழைக்க நான் விரும்பவில்லை. But I wanted to get that message to you, that you are a part of this resurrection. Amen. ஆனால் நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்ற அந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். பார்த்தீர்களா? And don't worry about it no more. See, just rejoice over it. There is nothing nowhere can separate you from it. Nothing. Eternally secured in the kingdom of God. இனி அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். பாருங்கள், அதன் பேரில் களிகூருங்கள். அதிலிருந்து உங்களை ஒன்றுமே எங்குமே பிரிக்க முடியாது. எதுவுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். When God has stamped his seal upon you, you're to the end of the destination. Amen. தேவன் தம்முடைய முத்திரையை உங்கள் மேல் பதித்திருக்கும் போது நீங்கள் சேருமிடத்தின் முடிவை அடைந்து விடுவீர்கள். When the government puts a seal upon a package, a railroad puts a seal on a door, that car cannot be tampered with until it reaches its destination. அரசாங்கம் ஒரு மூட்டையின் மேல் ஒரு முத்திரையை போடும்போது, ரயில்வே நிர்வாகம் ஒரு கதவுக்கு ஒரு முத்திரையை போடும்போது, அந்த வண்டி அதனுடைய சேருமிடத்தை அடையும் வரையில் அதை சேதப்படுத்த முடியாது. When God puts his seal upon a man, and the seal is the Holy Spirit, when he seals a man like that, he's gone to his eternal destination. தேவன் தம்முடைய முத்திரையை ஒரு மனிதனின் மேல் போடும்போது
அந்த முத்திரை பரிசுத்த ஆவியாய் உள்ளது. அவர் அந்த விதமாக ஒரு மனிதனை முத்திரையிடும் போது அவன் தன்னுடைய நித்திய லக்கை அடைகிறான். Never no more can he ever go back anymore. Because remember, Ephesians 4:30 says, "Grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed for all times." அவன் இனி ஒருபோதும் திரும்பி போகவே முடியாது. ஏனெனில் எபேசியர் 4:30 நீங்கள் என்றென்றைக்குமாய் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். You're sealed forever. You are sealed eternally into the kingdom of God by the Holy Spirit. Now think of that. பாருங்கள், நீங்கள் என்றென்றைக்குமாய் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நித்தியமாக முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். Then the devil will punch at you, and he'll say everything to you and accuse you and try to make you think that you're not, but don't you listen to him. அப்பொழுது பிசாசானவன் உங்களை நெருக்குவான். அவன் உங்களிடம் எல்லாவற்றையும் கூறி உங்களை குற்றப்படுத்துவான். மேலும் நீங்கள் அவ்வாறு இல்லை என்ற எண்ணத்தை உண்டாக்க முயற்சிப்பான். ஆனால் நீங்கள் அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம். Now you know you've passed from death unto life. You know the things that you once loved you don't love no more. You know that you have believed every word of God. இப்பொழுது நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் நேசித்தவைகளை நீங்கள் இனிமேல் நேசிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். You've seen God working right among us without infallible proofs that He is the great I am. You've noticed that ever what has been said in His name. தேவன் நம் மத்தியில் சரியாக கிரியை செய்வதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர் மகத்தான நான் இருக்கிறேன் என்பதற்கு பிழையற்ற நிரூபணங்கள் அவருடைய நாமத்தில் கூறப்பட்டவைகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். Never has one thing been prophesied in His name but what happened just exactly the way it did. Even the science, newspaper, picture cameras, writers, everything else has to recognize it. See, regardless whether they want to or not, God makes them do it anyhow. See? To make it known. அவருடைய நாமத்தில் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் அதே விதமாகவே சரியாக ஒருபோதும் சம்பவிக்காமல் இருந்ததில்லை. விஞ்ஞானம், செய்தித்தாள், புகைப்படம், புகைப்பட கருவிகள், எழுத்தாளர்கள், மற்ற ஒவ்வொரு காரியமும் கூட அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பொருட்படுத்தாமல் தேவன் அதை எப்படியும் பாருங்கள் அதை தெரியப்படுத்தும்படி அவர்களை செய்ய வைக்கிறார். Now, being a little group, remember, it's not a big group that He comes for. Fear not, little flock. It's your Father's good will. இப்பொழுது ஒரு சிறு குழுவாய் இருப்பது அவர் ஒரு பெரிய குழுவிற்காக வரவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பயப்படாதே சிறுமந்தையே, அது உங்கள் பிதாவினுடைய பிரியமாக இருக்கிறது. புரிகிறதா? I want to leave a word with you shocking just before we have ordination of a minister. And this is very shocking. But just that you might know. Now, I ain't saying that this is exact a number, but I'd like to leave this with you. நாம் ஒரு ஊழியக்காரருக்கான நியமனம் செய்வதற்கு சற்று முன்பு நான் உங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் ஒரு வார்த்தையை கூறிவிட்டு செல்ல விரும்புகிறேன். இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கலாம். இப்பொழுது இது சரியான எண்ணிக்கையில் உள்ளது என்று நான் கூறவில்லை. ஆனால் நான் இதை உங்களோடு விட்டுவிட விரும்புகிறேன். I don't know whether any people in here has ever seen high breeding of cattle, which I don't believe in it, but I've watched it done. And I've seen them take a sperm of the male. இங்குள்ள எந்த ஜனங்களாவது கால்நடைகளின் கலப்பினத்தை எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது செய்யப்படுவதை நான் கவனித்திருக்கிறேன். அவர்கள் ஆணின் விந்தணுவை எடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். Just enough could be touched on a little metal like a little toothpick and lay it upon a piece of marble and turn those glasses which magnified I don't know how many times until that sperm. போதுமான அளவு ஒரு சிறு பல்குச்சியை போன்றதில் அதை ஒரு சிறிய உலோகத்தினால் தொட்டு ஒரு பளிங்கு துண்டின் மேல் வைப்பார்கள். அதை பெரிதாக்கும் அந்த பூத கண்ணாடிகள் மூலமாக நோக்கி பார்த்தால் அந்த விந்தணு எத்தனை மடங்கு என்று எனக்கு தெரியாது. Where you could see nothing with the natural eye, any ordinary glass, but when it's magnified 100 or 150 times, you can see in that one little drop of sperm maybe a 50 to 100 little germs bouncing around. அங்கே நீங்கள் இயற்கையான கண்களினால் எந்த சாதாரண கண்ணாடியினாலும் எதையும் காண முடியாது. ஆனால் அது 100 அல்லது 150 மடங்கு பெரிதாக்கப்படும் போது
அந்த ஒரு சிறு துளி விந்தணுவில் 50 முதல் 100 சிறு உயிரணுக்கள் துள்ளி குதிப்பதை காணலாம். Also, in the female comes as many eggs in the sperm. Now, when they are brought together, now the first two that meets and connects. மேலும் விந்தணுவில் பெண்ணுக்குள் அநேக முட்டைகள் வருகின்றன. இப்பொழுது அவைகள் ஒன்றாக கொண்டு வரப்படும் போது இப்பொழுது முதல் இரண்டும் சந்தித்து இணைகின்றன. There's only one out of that million is going to live. Did you ever think of that? They are the same germ and the same egg. Both of them just alike. But there's only one going to live. அந்த 10 லட்சத்தில் ஒன்று மாத்திரமே ஜீவிக்கப் போகிறது. அதை குறித்து நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? அவைகள் ஒரே மாதிரியான உயிரணுவாகவும் ஒரே மாதிரியான முட்டையாகவும் அவைகள் இரண்டுமே ஒரே மாதிரியானவையாக இருக்கின்றன. ஆனால் ஒன்று மாத்திரமே ஜீவிக்கப் போகிறது. And that's not determined which one beats there first, because sometimes the egg way back in the back and the germ might be up in the middle of the sperm and they'll crawl over one another. அதில் எந்த ஒன்று முதலில் சென்று இணைகிறது என்பது தீர்மானிக்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் சில சமயங்களில் முட்டையானது மிகவும் பின்னால் இருக்க உயிரணுவானது விந்தி நடுவில் இருக்கலாம். அவைகள் ஒன்றன் மேல் ஒன்று ஊர்ந்து செல்லும். It takes an intelligence to know where it's going to be boy or girl, red-headed, black-headed, or what more. It's an election of God. It can be nothing else. Amen. Election. அது பையனா அல்லது பெண்ணா, சிவப்பான தலையுடையதா, கருப்பு தலைமுடியுடையதா அல்லது இன்னும் என்னவா இருக்க போகிறது என்பதை அறிய ஒரு அறிவுத்திறன் தேவைப்படுகிறது. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. அது வேறெதுவுமாக இருக்க முடியாது. தெரிந்து கொள்ளுதல். Even in natural birth is election. Where it's going to be boy or girl or whatever it's going to be. And when that little germ wiggles into this little egg and the little tails drop off, it starts the baby's spine. Whatever it's after, animal, baby, or whatever it is. இயற்கையான பிறப்பில் கூட தெரிந்து கொள்ளுதல் உள்ளது. அது பையனாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் அல்லது அது என்னவாக இருந்தாலும் அது இருக்க போகிறது. அந்த சிறு உயிரணு இந்த சிறு முட்டைக்குள்ளாக ஊர்ந்து செல்லும் போது சிறு வாள்கள் உதிரும் போது அதற்கு பிறகு குழந்தையின் முதுகு தண்டுவடம் வளர்கிறது. மிருகமாகவோ குழந்தையாகவோ அல்லது அது என்னவா இருந்தாலும் சரி. And the rest of those million germs, a million eggs, a million germs, and only one lives. மீதியுள்ள அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்கள் 10 லட்சம் முட்டைகள் 10 லட்சம் உயிரணுக்களில் ஒன்று மாத்திரமே உயிர் வாழ்கிறது. All the same, but God chooses by election what's going to live, and the rest of them perish. One out of a million. எல்லாமே ஒன்றாய் இருந்தாலும் மற்றவைகள் அழிந்து போகும்போது எது ஜீவிக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுதலின் மூலம் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். 10 லட்சத்தில் ஒன்று. When Israel left Egypt, they all believed in one prophet's message. They seen the signs of God by Moses. Every one of them saw them. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு சென்றபோது அவர்கள் எல்லோரும் ஒரே தீர்க்கதரிசியின் செய்தியை விசுவாசித்தனர். அவர்கள் மோசேயின் மூலம் தேவனுடைய அடையாளங்களை கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவைகளை கண்டனர். And each one come out of Egypt and walked through the Red Sea and was baptized unto Moses. Each one saw the power of God strike him when he sang in the Spirit. அவர்கள் ஒவ்வொருவரும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து வந்து மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவன் ஆவியில் பாடின போது தேவனுடைய வல்லமை அவனை தாக்கினதை ஒவ்வொருவரும் கண்டனர். And when Miriam beat the tambourine, run up and down the coast, each one of them every night eat fresh heavenly manna out of the skies. மீரியாம் தம்புருவை அடித்து கடற்கரையோரம் மேலும் கீழும் ஓடினாள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் வானத்திலிருந்து வந்த புதிய பரலோக மன்னாவை புசித்தனர். Each of those drank from that spiritual rock that was smitten. And there was 2 million people left Egypt. How many made the promised land? 2. 1 out of a million. Where are they all at? Jesus said they perished. அவர்கள் ஒவ்வொருவரும் அடிக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து குடித்தனர். 20 லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு சென்றனர். எத்தனை பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தனர்? 20. 10 லட்சத்தில் ஒருவரே. அவர்கள் எல்லோரும் எங்கே? அவர்கள் அழிந்து போனார்கள் என்று இயேசு கூறினார். Your fathers eat manna in the wilderness for the space of 30 years, and I say to you that they are all dead.
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் 30 வருடங்களாக மன்னாவை புசித்து அவர்கள் யாவரும் மரித்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Now there's about 500 million Christians in the world tonight, counting Catholic, Protestant and all. If Jesus should come in that rapture, according to what I've just said, இன்றிரவு உலகத்தில் கத்தோலிக்கர், புராட்டஸ்டன்ட்டுகள் மற்றும் எல்லோரையும் கணக்கிட்டால் ஏறக்குறைய 500 கோடி கிறிஸ்தவர்கள் உள்ளனர். நான் முன்பு கூறியுள்ளபடி இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளப்படுதலில் வர வேண்டுமானால் there would be 500 missing in the world tonight in the rapture. And they probably is that every day, counting all the lands that's never accounted for. So it could be at any time. இன்றிரவில் உலகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலில் 500 பேர் காணாமற் போவார்கள். அவர்கள் அநேகமாக ஒவ்வொரு நாளும் எல்லா தேசங்களிலும் இருந்து கணக்கிடப்படலாம். அது ஒருபோதும் கணக்கிடப்படாமலும் இருக்கலாம். எனவே அது எந்த நேரத்திலும் இருக்கலாம். பாருங்கள். Oh Christians, let us buckle on the armor of God. Let us do all that we know how to serve Him, love Him, and wait for that great time. ஓ கிறிஸ்தவர்களே, நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோமாக. அவரை சேவித்து அவரை நேசித்து அந்த மகத்தான நேரத்திற்காக காத்திருப்பதற்கு நாம் அறிந்திருக்கிற எல்லாவற்றையும் செய்வோம். Now there's not going to be a great millions and multitudes come out of a generation and march in. There can't be. இப்பொழுது ஒரு தலைமுறையிலிருந்து கோடிக்கணக்கான திரளான ஜனங்கள் அணிவகுத்து வரப்போவதில்லை. அங்கே அவ்வாறு இருக்க முடியாது. I remember each day ends a generation. Each day, as it was in the days of Noah, so will it be in the coming of the Son of Man, where 8 souls are saved by water. இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைமுறைக்கு முடிவு உண்டாக்குகிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதில் 8 பேர்கள் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. But each day ends a 40-year period for somebody, for some, see? And each day so many is sealed away in the kingdom. One day, the last day will arrive. ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவருக்கு, சிலருக்கு 40 வருட காலத்தை முடிக்கிறது. பார்த்தீர்களா? ஒவ்வொரு நாளும் அநேகர் ராஜ்யத்தில் முத்திரையிடப்படுகின்றனர். ஒரு நாள், கடைசி நாள் வரும். Let us be sure now, while we are in our right mind and in the church and amongst the people where the Holy Spirit so has identified Himself with us, let's be sure that everything's all right and stays all right before Him. நாம் நம்முடைய சரியான சிந்தையில் இருக்கும்போது இப்பொழுது நாம் நிச்சயமுள்ளவர்களாய் இருப்போமாக. சபையிலும் ஜனங்களுக்கு மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் தம்மை நம்மோடு அடையாளம் காட்டின போது அவருக்கு முன்பாக நாம் ஒவ்வொரு காரியமும் சரியாய் உள்ளது என்றும் சரியாக நிலைத்திருக்கிறது என்றும் நிச்சயமுடையவர்களாய் இருப்போமாக. Don't you stop, don't rest day and night until that quickening power has brought you from the things of the world into the kingdom of God. And you that truly are brought into the kingdom of God and quickened by the Spirit of God, how happy. நீங்கள் நிறுத்த வேண்டாம். அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களை உலகத்தின் காரியங்களிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரும் வரையிலும் இரவும் பகலும் இளைப்பாராதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உண்மையாகவே கொண்டு வரப்பட்டு தேவனுடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள். With tears of joy, we should be on our knees day and night thanking God for what He's done. ஆனந்த கண்ணீரோடு நாம் நம்முடைய முழங்காலில் இரவும் பகலும் இருக்க வேண்டும். அவர் செய்திருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Tonight we have a little change in the service. We have a fine brother here, Brother Capps. He come to us from the Nazarene Church. இன்றிரவு நாம் ஆராதனையில் ஒரு சிறு மாற்றத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். இங்கே நமக்கு ஒரு அருமையான சகோதரன் இருக்கிறார், சகோதரன் கேப்ஸ். அவர் நசரேய சபையிலிருந்து நம்மிடம் வந்தார். And I think that is right, Brother Capps. He's wishing tonight to be ordained by us by laying on hands. சகோதரன் கேப்ஸ், அது சரிதானா என்று நான் நினைக்கிறேன். அவர் இன்றிரவு நம் மூலம் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கைகளை வைக்கும்படிக்கும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். We do not have papers to give out to anyone yet. We are recognized as we could have papers, but we believe that a true ordained minister, his papers is in heaven. நாங்கள் எவருக்கும் காண்பிக்கும்படியான கடிதத்தாள்களை கொடுப்பதில்லை. அதே சமயத்தில் நாங்கள் நம்மிடம் பத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு உண்மையான நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் அவனுடைய தாள்கள் பரலோகத்தில் உள்ளன என்று நாம் விசுவாசிக்கிறோம். பார்த்தீர்களா? And he has the rights to preach the Bible as long as God identifies his life with the Bible. We believe that's his credentials. தேவன் அவருடைய ஜீவியத்தை வேதாகமத்தோடு அடையாளம் காட்டும் வரையில்
அவர் வேதாகமத்தை பிரசங்கிக்க உரிமையுண்டு. அது அவருடைய நற்சான்றிதழ்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். Now, Brother Capps has been ordained officially in the Nazarene Church, but tonight he wants the elders and so forth to lay hands upon him for ordination. இப்பொழுது சகோதரன் கேப்ஸ் நசரேய சபையில் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் இன்றிரவு அவர் இந்த செய்தியை கொண்டு செல்ல மூப்பர்கள் முதலானவர்கள் நியமனத்திற்காக தன் மீது to carry this message. Amen. What a gallant thing. கைகளை வைக்கும்படியாக விரும்புகிறார். என்னே ஒரு தீரமான காரியம். I have heard the reports ever since I've been in Tucson, and such wonderful reports of Brother Capture and his assistance to our gracious brother Neville. நான் டூசானில் இருந்து வந்த செய்திகளையும் அப்பேற்பட்ட அருமையான அறிக்கைகளையும் இங்கே சகோதரன் கேப்ஸ் அவருடைய உதவிக்காக நம்முடைய கருணையுள்ள சகோதரன் நெவில், who's holding the candle of light just as gallantly as these two men can hold. We have laid hands on Brother Neville, but not upon Brother Capps. இந்த இரண்டு மனிதர்களும் ஒளியின் மெழுகுவர்த்தியை எவ்வளவு தீரத்துடன் பற்றிக் கொண்டிருக்க முடியுமோ அவ்வளவு தீரமாக பிடித்திருக்கிறார்கள். நாம் சகோதரன் நெவில் மீது கைகளை வைத்தோம், ஆனால் சகோதரன் கேப்ஸ் மீது அல்ல. And I want those who are ministers, Brother Jackson and them, if they're here, and Brother Ruddle, and the elders of the church here, if they'll come up here just for a few minutes now, and laying hands on Brother Capps. And நான் அந்த ஊழியக்காரர்களும் சகோதரன் ஜாக்சன் மற்றும் அவர்கள் இங்கே இருந்தால் சகோதரன் ரடலும் மற்றும் சபையின் மூப்பர்களும் அவர்கள் இப்போது சில நிமிடங்களுக்கு இங்கு வந்து சகோதரன் கேப்ஸ் மீது கை வைக்க விரும்புகிறேன். Now we find in the Bible that that's the way they did it. They lay hands upon them and set them apart then. And that's the way they did Timothy. Said about this gift that was in thee from the grandmother Lord. இப்பொழுது அந்த விதமாகவே அவர்கள் அதை செய்தனர் என்று நாம் வேதத்தில் கண்டறிகிறோம். அவர்கள் மேல் அவர்கள் கைகளை வைத்து அப்பொழுதே அவர்களை வேறு பிரித்தனர். அந்த விதமாகவே அவர்கள் தீமோத்தேயுவுக்கு செய்தனர். உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்த இந்த வரம் என்றனர். They noticed that there was a gift in the man. It come to him by the presbyters by laying on of hands. அந்த மனிதனுக்குள் ஒரு வரம் இருந்தது என்பதை அவர்கள் கவனித்திருந்தனர். கைகளை வைக்குதலின் மூலம் போதகர்களால் அது அவனிடத்திற்கு வந்திருந்தது. Now Latter-day brethren, Latter-day Rain brethren got that mixed up. They thought they give him a gift by doing that. No, the gift was already in him. And they just laid their hands upon him as a sanction. இப்பொழுது பின்மாரி ஸ்தாபன பிரிவு சகோதரர்கள் அதுவும் கலந்திருந்தாலும் அதன் மூலம் அவர்கள் அவனுக்கு ஒரு வரத்தை அளித்ததாக எண்ணினர். இல்லை, அந்த வரம் ஏற்கனவே அவனுக்குள் இருந்தது. அவர்கள் ஒரு அனுமதியாக அவர் மீது கரங்களை வைத்தார்கள். That they believe that God had already put the gift in him, and they sanctioned it by laying on of hands. தேவன் ஏற்கனவே அந்த வரத்தை அவனுக்குள் வைத்து விட்டார் என்று அவர்கள் விசுவாசித்தனர். அவர்கள் கைகளை வைப்பதன் மூலம் அதை அங்கீகரித்தனர். These men here in this church, that I believe that's possessed in their soul with this quickening power. If you brothers have come up just now, Brother Ruddle and all the rest of you that share the church. இங்கே இந்த சபையில் உள்ள இந்த மனிதர் அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் தங்களுடைய ஆத்துமாவில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர்களாகிய நீங்கள், சகோதரன் ரடல் மற்றும் இங்குள்ள சபையில் உள்ள மற்ற அனைவரும், and the elders and sister churches around to lay hands upon Brother Capps, that he might be ordained by our sanction before this audience and sent out to preach the gospel of the Lord Jesus. Wherever God may call him, he becomes. சுற்றிலுமுள்ள மூப்பர்களும் கிளை சபைகளும் சகோதரன் கேப்ஸ் மீது கரங்களை வைக்க இந்த கூட்டத்தாருக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசுவின் நற்செய்தியை பிரசங்கிக்க அனுப்பப்பட்டார். தேவன் அவரை எங்கு அழைத்தாலும், he's already one of us by birth. He's one of us because he's believed the message. He's one of us because that he stands for the truth of the word. அவர் ஏற்கனவே பிறப்பின்படி நம்மில் ஒருவராயிருக்கிறார். அவர் நம்மில் ஒருவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் செய்தியை விசுவாசித்திருக்கிறார். அவர் நம்மில் ஒருவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் வார்த்தையின் சத்தியத்திற்காக நிற்கிறார். And we want Brother Capps to be officially ordained before you by laying on of hands that he's one of us. சகோதரன் கேப்ஸ் நம்மில் ஒருவர் என்று கைகளை வைப்பதன் மூலம் உங்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Okay, Brother Ruddle, Brother Capps, Brother Neville.
Brother Junior Jackson, any of them other ministers here? I don't know how many there is. I guess they got their own services tonight, so come right up here, Brother Cat. சரி சகோதரன் ரடல், சகோதரன் காப்ஸ், சகோதரன் நெவில், சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் அவர்களே, இங்குள்ள மற்ற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. இன்றிரவு அவர்கள் தங்களுடைய சொந்த ஆராதனைகளை வைத்துள்ளனர் என்று நான் யூகிக்கிறேன். எனவே சகோதரன் கேப்ஸ், இங்கே வாருங்கள். Now, where's Brother Hunter and them from New York? Brother Anthony. I guess they have gone back. There's Brother Anthony back there. இப்பொழுது நியூயார்க்கில் இருந்து சகோதரன் ஹண்டரும் மற்றவர்களும் எங்கே இருக்கிறார்கள்? சகோதரன் அந்தோனி அவர்கள் திரும்பி சென்று விட்டனர் என்று நான் யூகிக்கிறேன். Any of the others that's here, it's with us, why we'd be glad for you to come up here and stand with us now as a recognition that we believe Brother Capps to be. எங்களோடு இங்குள்ள உங்களில் எவரேனும் ஏன் நீங்கள் இங்கு வந்து இப்பொழுது எங்களோடு நிற்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். சகோதரன் கேப்ஸ் என்று நாங்கள் நம்பும் அங்கீகாரமாக. How many of you here know Brother Capps? Raise your hand. All right, put your hands down. How many believe he's a servant of God? Raise your hand. Amen. We love him as our brother. இங்குள்ள உங்களில் எத்தனை பேருக்கு சகோதரன் கேப்ஸை தெரியும்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, உங்களுடைய கரத்தை கீழே வையுங்கள். அவர் தேவனுடைய ஊழியக்காரன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நம்முடைய சகோதரன் என்ற முறையில் நாம் அவரை நேசிக்கிறோம். Now, this is not exactly a correct way of what we would call ordination, but I want this audience, I couldn't sing this song, but I want you to help me try it. இப்பொழுது நாம் நியமனம் என்று அழைக்கிறதற்கு இது சரியாக ஒரு சரியான வழி அல்ல. ஆனால் எனக்கு இந்த கூட்டத்தினர் தேவை. என்னால் இந்த பாடலை பாட முடியவில்லை. ஆனால் இதை முயற்சிக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That one day a prophet went down to the altar in the temple. And while he was there at the temple, he had been a good man. ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசி தேவாலயத்தில் உள்ள பீடத்தண்டைக்கு சென்றான். அவன் அங்கே ஆலயத்தில் இருந்தபோது அவன் ஒரு நல்ல மனிதனாயிருந்தான். But he had just been laying upon the arms of Uzziah the king, and he was a good man. But yet one day at the temple he saw something when he fell into a vision that he never saw before. ஆனால் அவன் உசியா ராஜாவின் ஆதரவில் தான் இருந்தான். அவன் ஒரு நல்ல மனிதன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள் அவன் ஒரு தரிசனம் கண்டபோது அவன் இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டிராத ஒன்றை கண்டான். He saw angels with wings flying back and forth through the building crying, "Holy, holy, holy, Lord God Almighty." Come on, brother. See? Holy, 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 Lord God Almighty. Ben. தூதர்கள் சிறைகளோடு கட்டடத்தினூடாக முன்னும் பின்னுமாக பறந்து பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று கூப்பிட்டனர். வாருங்கள் சகோதரனே, ஆம் பார்த்தீர்களா? பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். பென். And when he did, the post of the temple moved out. And he said, "Woe is me, for I'm a man of unclean lips." In the presence of God, he recognized that even though being a prophet, he had been wrong. He said, "I'm a man of unclean lips, and I dwell among people with unclean lips." அவன் அதை கண்டபோது தேவாலயத்தின் வாசல்களின் நிலைகள் அசைந்தன. அவன், ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்றான். தேவனுடைய பிரசனத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த போதிலும் அவன் தவறாய் இருந்தான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டான். அவன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்றான். And one of the angels flew and took a coal of fire and touched his lips and said, "Prophesy, son of man." அப்பொழுது தூதர்களில் ஒருவன் பறந்து வந்து ஒரு அக்கினி தடலை எடுத்து அவனுடைய உதடுகளை தொட்டு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றான். Would you give us a chord on that, sister, if you will? How many knows the song? That's one verse. சகோதரியே, நீங்கள் விரும்பினால் எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நாம் ஒரு சரணத்தை பாடுவோமாக. சரி. When the coal of fire had touched the prophet, making him as pure can be. When the voice of God said, "Who go for us?" Then he answered, "Here am I, send me." Speak, my Lord, speak
to answer thee. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I will answer. Lord, send me. Millions now in sin and shame are dying. Listen to their sad and bitter cry. Hasten, brother, hasten to their rescue. Quickly answer, Master, here am I. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I be quick to answer thee. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I will answer. Lord, send me. Let the elders walk around now and lay hands upon Brother Cap. Let's all bow our heads. மூப்பர்கள் இப்பொழுது சுற்றி நடந்து சகோதரன் கேப்ஸ் மீது கரங்களை வைக்கட்டும். நாம் யாவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. Dear God, the temple post is moved again. And I see the spirit of the quickening life working in our brethren. அன்புள்ள தேவனே, உயிர்ப்பிக்கும் ஜீவனின் ஆவியானவர் எங்களுடைய சகோதரனுக்குள் கிரியை செய்வதை காண்கையில் ஆலய வாசல்களின் நிலைகள் மீண்டும் அசைந்துள்ளன. I pray God as He feels this from above that says that He must go. We lay hands upon Him as Your elders, Lord, and give to Him the right hand of fellowship. இது உன்னதத்திலிருந்து வந்துள்ளது என்றும் அவர் செல்ல வேண்டும் என்று கூறுகிறதை அவர் உணர்கிறபடியால் தேவனே, நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய மூப்பர்களாகிய நாங்கள் அவர் மீது கரங்களை வைத்து ஐக்கியத்தின் வலதுகரத்தை அவருக்கு அளிக்கிறோம். And lay our hands upon him and pass the blessings of God upon him, that you'll anoint his lips, his thinking, his entire being. அவர் மேல் எங்களுடைய கரங்களை வைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் மீது அனுப்புகிறோம். நீர் அவருடைய உதடுகளையும் அவருடைய சிந்தனையையும் அவருடைய முழு ஜீவியத்தையும் அபிஷேகிக்க வேண்டும். And may he take this message of the gospel, Lord, that every crack and corner that you'll call him to. Grant it, Lord, we give you our brother as a servant of yours in the name of Jesus Christ. Amen. அவர் இந்த சுவிசேஷ செய்தியை நீர் அவரை அழைக்கும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கும் கொண்டு செல்வாராக. கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் எங்கள் சகோதரனை உமக்களிக்கிறோம். ஆமென். Preach the word, my young brother. Be in season and out of season. Reprove, rebuke with all long suffering and doctrine. God bless you. என் இளைய சகோதரனே, வார்த்தையை பிரசங்கி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை அறிந்திருக்கவில்லை என்பதை நான் அறியேன். Brother Ben here has come to us. I think he's been preaching for some time, yet he hasn't been officially. I thought he had. That's the reason I called him up. Ordained or hands laid on him here. இங்கே சகோதரன் பென் எங்களிடம் வந்திருக்கிறார். அவர் சிறிது காலமாக பிரசங்கித்து வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் இருந்தார் என்று நான் நினைத்தேன். அதன் காரணமாகவே நான் அவரை அழைத்தேன். நியமிக்கப்படவில்லை அல்லது இங்கே அவர் மேல் கைகள் வைக்கப்படவில்லை. Now, Brother Ben's wife is here somewhere, and she is a dear person. She was a woman preacher. And when she and our brother were married, and he brought her to the tabernacle. இப்பொழுது சகோதரன் பென்னுடைய மனைவி இங்கு எங்கோ இருக்கிறாள். அவள் ஒரு அருமையான நபர். அவள் ஒரு பெண் பிரசங்கியாக இருந்தாள். அவளுக்கும் நம்முடைய சகோதரனுக்கும் விவாகமான போது அவர் அவளை கூடாரத்திற்கு அழைத்து வந்த போது, when she seen and heard the word, yet
a fine little lady with a fine personality. But when she seen that it was wrong for the women to do that, she laid aside. And it seemed to fall upon her husband. That's correctly. That's apostolic. That's the way it should be. அவள் வார்த்தையை கண்டு கேட்டபோது அதே சமயத்தில் ஒரு அருமையான சிறு பெண்மணி ஒரு அருமையான குணாதிசயத்தோடு ஸ்திரீகள் அதை செய்வது தவறு என்று அவள் கண்டபோது அவள் ஒருபுறம் ஒதுங்கினாள். அது அவளுடைய கணவன் மேல் விழுந்தது போல் இருந்தது. அது சரிதான். அதுதான் அப்போஸ்தல மார்க்கம். அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். Brother Ben takes the tapes, as I understand, with his wife. They go into the out of way places, way back into the mountains, into the jungles. நான் புரிந்து கொண்டபடி சகோதரன் பென் அவருடைய மனைவியோடு ஒளிநாடாக்களை கொண்டு செல்கிறார். அவர்கள் மறுவழி இல்லாத இடங்களுக்கு சென்று மலைகளுக்குள்ளாக காடுகளுக்குள் சென்று And they play these tapes and comment on the tapes. Many times they're run out, cast out, thrown out. We expect that. For all that live godly in Christ Jesus shall suffer persecution. அவர்கள் இந்த ஒளிநாடாக்களை இயக்கி அந்த ஒளிநாடாக்களில் கருத்துரைக்கின்றனர். அநேக சமயங்களில் அவர்கள் துரத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றனர். நாம் அதை எதிர்பார்க்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். How many here knows, Brother Ben? How many believes to be God's servant? Worthy of this blessing that we'll ask of God for him. இங்குள்ள எத்தனை பேருக்கு சகோதரன் பென் அவர்களை தெரியும்? எத்தனை பேர் அவரை தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் நாம் அவருக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாக இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறீர்கள்? See, he's not a stranger. He's been with us for years and years. I know him as a man of humility. He's like me, he makes many mistakes. We all do that. What I like about Brother Ben, he's willing to crawl on his knees to make it right. பாருங்கள், அவர் ஒரு அந்நியன் அல்ல. அவர் அநேக வருடங்களாக நம்மோடு இருந்து வருகிறார். நான் அவரை தாழ்மையுள்ள ஒரு மனிதனாகவே அறிவேன். அவர் என்னை போன்றவர். அவர் அநேக தவறுகளை செய்கிறார். நாம் யாவரும் அதை செய்கிறோம். சகோதரன் பென்னை குறித்து எனக்கு பிரியம் என்னவெனில் அவர் அதை சரிபடுத்த முழங்காலில் ஊர்ந்து செல்ல மனப்பூர்வமாய் இருக்கிறார். When he heard the other day on marriage and divorce, he and his wife was ready to separate because and he loves her and she loves him, but they want to cope with the word of God. அன்றொரு நாள் விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை குறித்து அவர் கேள்விப்பட்ட போது அவரும் அவருடைய மனைவியும் பிரிந்து செல்ல ஆயத்தமாயிருந்தனர். ஏனென்றால் அவர் அவளை நேசிக்கிறார், அவள் அவரை நேசிக்கிறாள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து செல்ல விரும்புகிறார்கள். Whatever the word says, that's what they wanted. I pray that God will bless Ben and his wife to his service. வார்த்தை என்ன கூறினாலும் அதைத்தான் அவர்கள் விரும்பினர். தேவன் பென்னையும் அவருடைய மனைவியையும் அவருடைய ஊழியத்திற்கென்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Let's lay our hands upon our brother. நாம் நம்முடைய கரங்களை நம்முடைய சகோதரன் மேல் வைப்போம். Dear God, we lay our hands upon our brother Ben by a sign that we love him. அன்புள்ள தேவனே, நாங்கள் சகோதரன் பென்னை நேசிக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக நாங்கள் எங்களுடைய கரங்களை அவர் மீது வைக்கிறோம். And we believe, Lord, that he is willing to do a work for you, to be sent out with these tapes, to play them amongst the mountain people in way away places where probably many of us would never get. கர்த்தாவே, அவர் உமக்காக ஒரு பணியை செய்வதற்கும் இந்த ஒளிநாடாக்களுடன் வெளியே அனுப்பப்படுவதற்கும் நம்மில் அநேகர் ஒருபோதும் செல்லாத தூரமான இடங்களில் உள்ள சில மலைவாசிகளின் மத்தியில் அவைகளை இயக்கவும் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்றும் நாங்கள் நம்புகிறோம். But yet the message must go to all the world. We pray that you will bless our brother and give to him your spirit and may it come upon him. ஆனால் அதே சமயத்தில் செய்தி உலகம் முழுவதிலும் செல்ல வேண்டும். நீர் எங்களுடைய சகோதரனை ஆசீர்வதித்து உமது ஆவியை அவருக்கு அளிக்க அது அவர் மேல் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And guide him and direct him and his wife to those places where maybe that one soul is way out there and the doors cannot close until that one sheep is brought in. அங்கு தூரத்தில் அந்த ஒரு ஆத்துமா உள்ள அந்த இடங்களுக்கு அவரை வழிநடத்தி அவரையும் அவரது மனைவியையும் வழிநடத்தும்.
அந்த ஒரு செம்மறியாடு உள்ளே கொண்டு வரப்படும் வரையிலும் கதவுகள் மூடப்பட முடியாது. Thou art not satisfied with 99. Every name that's on the book must be brought in. Help them, Lord, as we lay hands upon him, as associating him with us as our brother. நீர் 99 திருப்தி அடையவில்லை. அந்த புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரும் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் அவர் மீது கரங்களை வைக்கையில் அவரை எங்களுடைய சகோதரனாக எங்களுக்கு இணைத்து அவர்களுக்கு உதவி செய்யும். And our help and prayer for him will go with him, and we pray that you will bless him, Lord, wherever he goes. In Jesus' name, amen. அவருக்காக எங்களுடைய உதவியும் ஜெபமும் அவரோடு செல்லும். கர்த்தாவே, அவர் எங்கு சென்றாலும் நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Bless you, Brother Ben. The right hand of fellowship we give you as minister brothers. God bless you. சகோதரன் பென் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்கார சகோதரர்கள் என்ற முறையில் நாங்கள் உங்களுக்கு ஐக்கியத்தின் வலதுகரத்தை அளிக்கிறோம். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.